Hello all, welcome to this online class video. Today we are going to learn chapter 5, the way the world looks. நம்மளோட அந்த வேர்ல்டு வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson we are going to study different views of objects, route maps and directions, shapes of cubes and cuboids. Okay, so first different views of object. ஒரு ஆப்ஜெக்டை எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளால் வியூ பண்ண முடியும்? டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, side view and back view. For example, this is a car. The first one is the side view of the car, correct? And second one, top view. மேலேருந்து பார்த்தா கார் எப்படி இருக்கும், நீ டெரஸ்லேருந்து பார்த்தனா காரோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், டாப் வியூ. திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் திஸ் இஸ் த பேக் வியூ. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் எனி ஆப்ஜெக்ட்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தாலுமே அதோட வியூஸ் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அதை ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது இட் மேக் அ டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிகாஸ் இன் த சைடு வியூ மீன்ஸ் we can able to see two wheels and two doors also, but in the top view we can't able to see the two wheel and two door also. So we cannot decide. எல்லா சைட்ஸையுமே பார்க்காம நம்மளால் என்ன பண்ண முடியாது, காரோட ஷேப்பு இது தான், காரில் 2 வீல்ஸ் இருக்குது, 4 வீல்ஸ் இருக்குது, நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ அண்ட் சைடு வியூ, எல்லா வியூஸை வச்சு தான் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, next shapes. This is a 2D shapes. So rectangle, you know this is a rectangle. Rectangle means opposite sides are equal. Next this is a circle. Square, square means all the sides are equal. 3 sides mean it make a triangle, 4 side mean it make a quadrilateral and 5 side means it will make a pentagon. Okay, so next faces, edges and vertex. So what is face, edge and vertex? If you are taking one 3D shape, cube, ஒரு cube எடுத்துக்கிறோம், how we will draw the cube? First you will make one square. After you make square like this, next to join this lines, after you will join this also. Finally you will draw the cube. Okay, cube draw பண்ண சொன்னாங்கன்னா இதுதான். ஸோ கியூபில் what is the faces அப்படின்னா இதெல்லாம் தான் faces. 1 2 and 3 4, நெக்ஸ்ட்டு மேலே ஒன்று இருக்கும் 5 அண்டு பாட்டமில் ஒன்று இருக்கும் 6. ஸோ 6 faces. Next how we will calculate the vertex? Vertex means this points 1 2 3 4 5 6 7 and 8. So 8 vertex are there. How many edges? Edges means lines. So 1 2 3 4 5 6 7 8 9 10. After back side என்ன இருக்கும்? 2 lines இருக்கும். So 11, that is called 12 also. Okay, so next one, come to that lesson. The way the world looks. நம்மளோட வேர்ல்டு வந்து எப்படியெல்லாம் தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். Gabbu's air journey. Gabbu was a brave little mouse. One day he saw children playing with a huge gas balloon. The balloon went up and touched the roof. Gabbu was thrilled. He got an idea. Next day, when the children went to school, Gabbu climbed up the string of a balloon. He could see the blade of a fan from above. Oh, there is so much dirt on this plate. From below, they look so clean. Correct? What is the meaning? கப்பு என்னது, ஒரு மவுஸு, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, சில்ட்ரன்ஸ்லாம் ஒரு கேஸ் பலூன் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குது. அந்த கேஸ் பலூன் ரூஃப் வர, மேலே இருக்கிற ரூஃப் வர டச் ஆகுது. ஸோ அது டிசைட் பண்ணுது நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த பலூனில் கேட்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளும் ரூஃப் வர வந்து பறக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ரூஃப் வர ஃப்ளை பண்ணி பார்க்கும்போது அதோட டாப் வியூ ஆஃப் த ஃபேன், த மவுஸ் see the top view of the fan. So
ஸோ அந்த டாப் வியூ பார்க்கும்போது அதுக்கு எப்படி இருக்குப்பா, அதில் நிறையா டர்ட்ஸ் இருக்குது, நிறைய குப்பையாக இருக்குது. ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், மேலே இருக்கிற வியூ தான் தெரியும், கரெக்டாக. ஸோ அந்த வியூ பார்க்கும்போது எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்க மாதிரி தெரியுது. லைக் திஸ் ஃபேன், இந்த ஃபேனில் நம்ம கீழேருந்து உங்கள் வீட்டில் ஃபேன் பார்த்தோன்னு வச்சுக்கோவேன், க்ளீனாக தெரியும். அதுவே நம்ம மேலேருந்து பார்க்கும்போது என்ன இருக்கும், அந்த பிளேடோட டாப் சைடு எப்படி இருக்குது, பேக் சைடு எப்படி இருக்குது, ரொம்ப டர்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அது யோசிக்குது. ட்ரா ஹவு த ஃபேன் லுக் ஃப்ரம் பிலோலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஜஸ்ட் யூ வில் ட்ரா. ஓகே. நெக்ஸ்ட் கப்பு லுக்டு டவுன், ஹீ குட் see த பெட், த சேர், ஒன் டேபிள் வித் புக்ஸ். இதுதான் டாப் வியூ, கரெக்டாக. ஒரு ஃபோட்டோ நம்ம மேலேருந்து எடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அதுக்கு என்னென்னலாம் தெரியுது, see the bed, chair, table with a book on it and the other table with a bottle, jug, fruits, etc. Look for these things in the photo, like this photo. ஓகேவா, எல்லா டேபிளில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே அதுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு, that stupid chicky is looking for cheese, can't even see it is kept on the top of the jug. இப்போ என்ன பண்ணுது, ஒரு ஸ்டூப்பிட்டான சிக்கி இருக்குது. சிக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு, அங்கேயே சுற்றிகிட்டே இருக்குது. சுற்றி வந்து எதை தேடிக்கிட்டு இருக்குது, சீஸ் எங்கே இருக்குது சொல்லி தேடுது. பட் அதால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அது எது மேலே இருக்குது, ஜக்கோட மேலே இருக்கிறதுனால மேலே இருக்கிற மவுஸுக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணுது, ஈஸியாக தெரியுது. ஸோ ஜஸ்ட் see that. Can you think why Gabbu could see the cheese on the jug but Chicky could not? எதனால் சிக்கியால் பார்க்க முடியல, கப்புவால் மட்டும் பார்க்க முடிஞ்சது? Because Gabbu was seeing the things from the above, so he could easily see the cheese placed on the top of the jug. On the other hand, Chicky was running on the floor, so she could not see the cheese. Okay, next one. Just then a strong wind pushed the balloon out of the room. ரூமை விட்டு இப்போ என்ன பண்ணிருச்சு, நிறைய காற்றடிச்சதுனால வெளியில் பறந்து போயிருச்சு. The balloon flew up and Gabbu starting going up in the sky. As he looked down, he could see his house. As he went higher, he could see things around his house, the park, the Gurudwara, the railway line, a sweet shop and Suhashini's house with the big water tank on its roof. Who is that on the railway track? Is it that fat cat Mandy? From here it looked like a big white mouse. This must be a Gurudwara where Amarjits goes every day. அமர்ஜிட்ஸ் கோஸ் எவ்ரிடே. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியில் நல்லா காற்றடிச்சு போயிருச்சு. போனதுனால மேலேருந்து எல்லா திங்ஸும் என்ன பண்ணுது, அதால் ஈஸியாக பார்க்க முடியுது. எந்தெந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குது, பார்க், குருத்வாரா, ரயில்வே லைன், ஸ்வீட் ஷாப், சுஹாஷினிஸ் ஹவுஸ், அவங்க வீட்டில் இருக்கிற பிக் வாட்டர் டேங்க் ஆன் இட்ஸ் ரூஃப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இமேஜின் ஹவு யுவர் கிளாஸ் ரூம் லுக் ஃப்ரம் தி அபவ். நம்மளோட கிளாஸ் ரூமை மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் யூ வில் இமேஜின். ட்ரை டு ட்ரா இட் அண்ட் மார்க் த பெஞ்ச், blackboard, door, windows and etc. Okay. The balloon went up and up. Gabbu kept wondering how big the world is. Now he could see lots of houses, streets, roads and buses. Wow, is that the train? Look like a long box from here. These cars and buses look so small from here, just like toys. And peoples look like ants. அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணுது, இப்போ ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு. பறந்து போனதுனால அதுக்கு எப்படி தெரியுது, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்படிப்பா இருக்கும், குட்டி குட்டியாக தெரியும்ல, அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய ட்ரெயின் அதுக்கு எப்படி தெரியுதான், சின்னோண்டு பாக்ஸ் மாதிரி தெரியுதான், லாங்கான ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதான். பீப்புள்ஸ் எல்லாம் நம்மெல்லாம் எப்படி தெரிகிறோமா, ஆண்ட் மாதிரி தெரிகிறோமா, சின்ன சின்ன எறும்பு மாதிரி தெரிகிறோம். அதுக்கப்புறம் காரு, பஸ்ஸு, இதெல்லாம் எப்படி தெரியுது, அதுக்கு ஏதோ ப்ளே பண்ணுற டாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுது. சடன்லி தேர் வாஸ் அ லவுட் சவுண்டு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. என்ன சவுண்ட்?
பட் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கு. த பலூன் burst and started falling down. ஓகே, கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எவ்ரிதிங் started looking bigger and bigger. Dum Gabbu fell on the railway track. He ran to save himself from the cruel Monty, who ran after Gabbu and the other rat on the railway track. When Gabbu saw the railway track from the above, it looked like this. மேலேருந்து பார்க்கும்போது அதுக்கு எப்படி இருந்ததா, அந்த மாதிரி பாக்ஸாக தெரிஞ்சது. அந்த ரயில்வே ட்ராக் நம்ம பார்த்துருக்கோம்லப்பா, இது எப்படி தெரியுது, குட்டி குட்டி பாக்ஸஸாக தான் தெரிஞ்சிருக்கு மேலேருந்து பார்க்கும்போது. இப்போ கீழே விழுந்து குடுகுடுன்னு என்ன ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. But when he fell on the track, the railway line looked like this. கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதோட ரயில்வே லைன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அது பார்க்குது. கேட் வேறு என்ன பண்ணுது, பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மவுஸ் வந்து ஓடிட்டே இருக்குது. ஓ, things look so different when you look at them from the top and from the side. இந்த ஒரு திங்ஸுமே எப்படி இருக்குமா, டாப்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சைட்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி அது யோசிக்குது. லுக் அட் தீஸ் பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் why things look wide and big at this end but narrow and small at the other end. இதனால் இந்த ஃபாலோவிங் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்டில் பாரு நல்லா வைடாக இருக்குது, லாங்காக போகும்போது என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. பிகாஸ் ஆஃப் நம்மளோட டிஸ்டன்ஸ் தான் ரீசன். ஓகேவா, இன் திஸ் ஆல்சோ distance is the one of the reason. Next, match two views on the same pose. This is a top view of a girl in a yoga pose. Only one of the photo below is the correct match of the same yoga pose. Mark it. Which is the same yoga pose? என்ன பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஹேண்ட் வச்சுருக்கிறாங்க, ரைட் ஹேண்ட் வந்து அப்பர் சைடில் வச்சுருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த சேம் போஸ், திஸ் ஒன். இதில் தான் ரைட் ஹேண்ட் இஸ் இன் அ அப்பர் சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஆர் டூ டிஃபரண்ட் வியூஸ் ஆஃப் த சேம் பவுல். சேம் பவுல் தான், ஆனால் அதோட வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட் இஸ் த டிஃபரண்ட் வியூஸ், திஸ் ஒன் இஸ் அ டாப் வியூ, இட் இஸ் அ பேக் வியூ, அதாவது அப்படியே கவுத்தி போட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த வியூ. இன் விச் ஃபோட்டோ ஆர் தி பவுல் அப்சைட் டவுனாக எது இருக்குது, எஸ், செகண்ட் ஃபோட்டோ. ஓகே, நெக்ஸ்ட்டு லுக் அட் திஸ் ஃபோட்டோ வியூ இன் ஃபோட்டோ 3 டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். வாட் ஆர் த ஆன்சர்ஸ், ட்ரா லைன் டு மேட்ச் அ சைடு வியூ வித் த டாப் ஆஃப் தி வியூ. நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். பைப் அண்டு ஃபெனல் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறோம். ஸோ பைப்போட டாப் வியூ எது, எஸ், திஸ் ஒன். ஃபெனல், யூ நோ திஸ் ஒன். ஓகே, ட்ரை டு ட்ரா pictures of a shoe from the side, top, front. You just try it yourself. Okay, next, the park behind Gappu's house. Do you remember the park behind Gappu's house? Here is a bigger picture of that park. Look at it carefully and answer the questions. Look at this carefully and answer the question. Okay, so first one, mark the gate nearest to the sweet shop. So first ABCD எங்கே இருக்குது நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A, next B, C and D. So where is the sweet shop? Yes, where is that? Is here, sweet shop. ஸோ இதுக்கு வரணுன்னா எது நியரஸ்டான ரூட்டாக இருக்கும், ஏன்ற கேட்லேருந்து வந்ததுன்னா இது என்ன பண்ணும், ஈஸியாக இருக்கும். ஸோ ரவுண்ட் ஏ. நெக்ஸ்ட், விச் கேட் இஸ் நியரஸ்ட் டு கப்பூஸ் ஹவுஸ்? வேர் இஸ் கப்பூஸ் ஹவுஸ்? எஸ், இஸ் தேர். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பிளேஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கப்பூஸ் ஹவுஸ், திஸ் இஸ் சீசா, அண்ட் திஸ் ஒன் இஸ் அ flower bed, and this one green bench, and this one basketball ground. Okay va, basketball ground. So your question, which gate is nearest to Gappu's house? So Gappu's house is there, so which gate is near, B or D or C? Which one is near? Here is a C house, so which one is near? C is very near to Gappu's house. If you enter from gate B, the green bench will be to your left, right or front side.
இந்த சைடு நம்ம என்டர் ஆனோம், சி வழியாக நம்ம என்ன செய்கிறோம், டி வழி என்டர் ஆனோம் அப்படின்னா க்ரீன் பெஞ்ச் நமக்கு எப்படி இருக்கும், ரைட்டா லெஃப்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் த லெஃப்ட் சைடு. Next, when Sugashini entered the park, the flower bed was to her right. Which gate did she enter from? ரைட் சைடு வரணும்னா அவங்க எந்த கேட் வழி உள்ளே வரணும், சுகாஷினி? எஸ், டி கேட் வழி உள்ளே வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் டி. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் திஸ் இஸ் நியர் டு யூ இஃப் யூ என்டர் ஃப்ரம் கேட் சி? கேட் சி வழி நான் இப்போ என்டர் ஆனேன் அப்படின்னா எனக்கு எது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சீசா தான் வெரி நியரஸ்ட். ஸோ சீசா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இஸ்மாயில் ஹவுஸ். Ismail's house. On the phone, Ismail told Srijata the route to his house from her house. The route map is shown here. The route map is shows here. See the route map. Where is what are the things are placed? What are the places are here? Srijata house. This is a milk booth. Next one, bridge. Park, Ismail's house. Okay, so your question, from your house reach the milk booth and then take a left turn. First எங்க வரணும், milk booth வாங்க. Next take one left turn. From the second crossing take a right turn. From the second crossing, this is the first crossing. Next second crossing. So from the second crossing take a right turn. Okay, so take a right turn. After go straight and then take a first right. After go straight and take first right. Okay, next after about 100 meter you will see a big park. Yes, big park is there. When you cross the park you will come to a side land. Side land. ஓகேவா, ஒரு சைட் லேண்ட் இருக்குது. when you cross the side land my house is the first house in the land. இதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹவுஸ் என்னது, என்னோட ஹவுஸ்ன்னு ரூட் சொல்லியிருக்காங்க. ஸோ did Ismail go wrong somewhere? Can you correct him? Okay, yes, Ismail went wrong when he told to take right turn to Srija's after crossing the bridge. Okay, show where Srija will reach if she take the route he told her. Write the direction for going from Ismail's house to Srija's house. This is your activity. So இங்கே எப்படி நம்ம Srija's houseல இருந்து Ismail's house போனோமோ in the same way you will write the direction of Ismail's house to Srija's house. Okay, just you write like this. Okay, you just write yourself. Next one, last one, Ghibli and the big box. Do you remember Ghibli the ant in the Math Magic book 3? Already we see the picture. So well, one day Ghibli saw a big box on her way. It looked like this. See this? It looked like this. Okay, so Ghibli moved across and turned left. Now she could see the other face of a big box. This is the faces. So first in the face பார்க்குறாங்க 4 face. After the ant see the face 5 பார்க்குறாங்க. So Ghibli was confused. What was this box? இது என்ன box? She climbed on the cap and tried to see from there. The box looked like this. Can you guess what that box like this thing was? The numbers on the opposite faces of this box add up to 7. Okay, so which number was on the opposite side of 5? It's very simple. Suppose 1 வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டைரக்ஷனில் இருந்ததுன்னா 5க்கு ஆப்போசிட் 2. Suppose in this direction means 5 opposite 6. This means 5 opposite 4. This shape means 5 opposite 2. Okay va? It is very simple. In the picture, which number will be the bottom? So what are the number or bottom? 6, 2, 3 and 4. This all numbers are in the bottom. Which number will Ghibli see if she again turn left from 5? Suppose he turned left to 5 means what she opposite side 6. Okay,
So what will this box look like? If you opened it up, mark the correct picture, make the correct picture. How we will make it, make like this cuboid. Okay, thank you all. I hope you are all understand this topic. Thank you.